உன்னுடைய முன்ஜென்ம கர்ம பலன்தான். உன்னுடைய முன்ஜென்ம கர்ம பலன்தான் நீ இப்போ அனுபவிச்சு கொண்டு இருக்கிறது. அதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொன்னால், இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். அப்ப 30 நாள் நம்ம ஒர்க் பண்ணியதுக்கு அப்புறம், 30 நாள் வேலை செய்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சம்பளம் கிடைக்கிறது இல்லையா? அந்த சம்பளத்தை எடுத்துக்கொண்டு போய் நம்ம சந்தோஷமாக செலவு பண்ணி வாழ்ந்து வருகிறது. சில பேருக்கு இந்த சம்பளம் பட்டாது, வாழ்க்கையிலே தன்னுடைய செலவுக்கு பட்டாது, தூர்த தாரித்திரங்களாகத்தான் இருக்கும். சிலவருக்கு லாபிஷாக செலவு பண்ணினாலும் பேலன்ஸ் கொஞ்சம் பணம் இருக்கும். அது அவரோட கர்மத்தை தகுந்தபடி, அதாவது அவரோட தொழில் வேலையை தகுந்தபடி அவருக்கு கிட்டப்பட்ட அந்த ஊழியம் சம்பளம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தபடி தான் அந்த சூழ்நிலை உருவாகிறது. அதே போல முன்ஜென்மத்தில் செய்த கர்ம பலங்கள் அது நமக்கு சுகமும் துக்கமும் தரப்பட்டதாகும்.